வாங்க. ம். உட்காருங்க. நான் தான் வாங்க. ரத்னசாமி. உட்காருங்க. ஐயாவை தெரியும்ல? சாரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என் கடையை விற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் அதை உங்ககிட்ட கொடுக்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கடையை மாணிக்கத்துக்காக தான் வாங்குறேன். எனக்கு இருக்கிற பிஸ்னஸையே என்னால் பார்த்துக்க முடியல. அதனால தான் ரேட்டு விஷயத்தில் விட்டு கொடுங்கன்னு கேட்குறேன். அது அப்படி இல்லைங்க. அது அருமையான கடைங்க. அதையே நான் விற்க போறேன். பணமோட தானே. அதுக்கப்புறம் நான் எப்படி விலை குறைக்கிறது சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சரிங்க. ஆனா நாங்க ஒன்றும் அடிமாட்டு விலை கேட்கலையே. மார்க்கெட் ரேட்டுக்கு மேல வச்சு தானே கேட்குறோம். என்ன மாணிக்கம் மார்க்கெட் ரேட்டு அது இதுன்னு எல்லாம் நம்மளா பார்த்து வச்சுக்கிறது தானே. அதெல்லாம் சரி ரத்னசாமி, பணம் மாத்திரம் முக்கியம் இல்லை. இந்த கடையை மாணிக்கத்துக்கு கொடுக்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் பெரிய புண்ணியத்தை பண்ணுறீங்க. ம். ரத்னசாமிண்ணே, ரொம்ப யோசிக்காதீங்க. சரி சார், உங்க வார்த்தைக்காக 10,000 ரூபா குறைச்சிக்கிறேன் சார். அப்போ 10,15,000. ஆமா சார், அதுக்கு மேல குறைக்க முடியாது சார். அப்படியா? முடிச்சிருவோம். இந்தா மாணிக்கம், உன் கையாலே அட்வான்ஸ் கொடு. இந்தாங்க 75,000 ரூபா இருக்கு, எண்ணி பார்த்துங்க. ரொம்ப சந்தோஷம் சார். அப்ப எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்? சிதம்பரம்னு சொந்தக்காரர் இருக்காரு, ஆ. அவர்கிட்ட கலந்து பேசிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அப்படிங்களா? ஆமா, அவரை வச்சு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நான் ஃபோன் பண்றேன். சரி சார், அப்ப நான் வரேன் சார். வரமாணிக்கம். என்னது இருட்டு இந்நேரம் ஆகுது, இன்னும் இந்த விஜி பொண்ணை காணோம். எங்க போய் தொலைஞ்சா இன்னும் காணோம். அப்பா வந்து உட்காருங்கப்பா. ஏன்பா டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு தானே இப்ப எதுக்கு வீட்டுக்கு வாசலும் கலைஞ்சிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் டென்ஷன் இல்லை. பின்ன என்னம்மா இமிட்டு நேரம் ஆச்சு இந்த விஜி பொண்ணை காணோம்? அப்பா கிளினிக்ல கொஞ்சம் வேலை இருந்திருக்கும், கொஞ்ச நேரத்துல வந்துருவா. நீங்க போய் தூங்க வேண்டியதானே, எதுக்கு வீணா மனசு போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? வீணா ஒன்றும் குழப்பல. வயசு பொண்ணு நேரத்துக்கு வரலன்னா அப்பனுக்கு கவலையாக தான் இருக்கும். ஏன்பா அனாவசியமா சங்கடப்பட்டுக்கிட்டு? ஆமா, நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்களா இல்லையா? இந்த சாப்பாட்டுக்கு அப்புறம் பள்ளி முட்டை மாதிரி ஒன்று கொடுப்பே, அதான் இன்னும் முழுங்கல. எது முக்கியமோ அதை மறந்துருங்க, தேவையில்லாததெல்லாம் குழப்பிக்கங்க. அப்பா இது புடிங்க, நான் மாத்திரை கொண்டு வரேன். புடிங்க, சாப்பிடுங்கப்பா. இன்னும் கொஞ்சம் குடிங்கப்பா. குடிச்சிட்டீங்கல்ல, எழுந்திரிங்க போய் தூங்குங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். அந்த கதையெல்லாம் வேணாம், எழுந்திரிங்க போய் தூங்குங்க. நீ இவ்வளோ பொறுப்பாக இருக்கிற, அந்த பொண்ணை பாரு.